நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். துயாவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையாம் வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பின் தகப்பனே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. அறுவடையின் எஜமானனே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. எங்களோடு இடைப்படுவீராக. இன்னும் ஆண்டவரே உமக்குள்ள வேர் கொண்டு உமக்காக கனி கொடுக்க எங்களை உறுதிப்படுத்துவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கடந்த நாட்களில் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் அப்படிங்கிறத குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வந்தோம். அதில் முதலாவதாக கூட சாலமோன் ராஜாவை குறித்து நம்ம தியானித்தோம். எல்லா ராஜாக்களுக்கும் மேற்பட்ட ஒரு ராஜாவா அவருடைய உகந்த விண்ணப்பத்தின் மூலம் சிறந்தவராக அவர் விளங்கினாருங்கிறத பார்த்தோம். தானியேல் எடுத்த நல்ல தீர்மானத்தினால அவரை தேவன் 10 மடங்கு சமர்த்தனா ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார் அப்படிங்கிறத பார்த்தோம். எஸ்தரோட திருப்தியான மனநிலை, மனரம்யம் நியமித்ததில் அவள் தனக்கு இருந்ததை கடவுள் கொடுத்தது போதும் அப்படின்னு சொல்லி அவள் நியமித்த பாதையில் பொறுமையோடு அவள் வாழ்ந்ததுனால அவளுடைய வாழ்க்கையில் மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்று சிறந்து விளங்கினதை பார்த்தோம். இந்த நாளில் எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 1:8-9. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறாரு. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசுவானவரை தேவன் அவருடைய தோழர்களை பார்க்கிலும், ஒருவேளை சுற்றி இருந்த தூதர்களை பார்க்கிலும், மற்ற எல்லாரை பார்க்கிலும், ஒரு பூமியில் அவர் இருந்த காலத்தில் கூட சீசர்கள் அவரை சுற்றி இருந்தாங்க. யோவான் நெருங்கினவனாக இருந்தான், பேதுரு, யாக்கோபு, யோவான் இன்னும் அடுத்த வட்டத்தில் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வட்டத்தில் 12 சீசர்கள் இருந்தாங்க, 70 சீசர்கள் இருந்தாங்க. இன்னும் திரள் கூட்டம் அவரை பின் சென்று போச்சு. அநேகருக்கு அவர் அறிமுகமானவராக காணப்பட்டார். ஆனால் இவருங்க தோழர்கள், ஒருவேளை சீசர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சிநேகிதர் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஆவியானவர் சொல்றார், உமது தோழர்களை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 12:26 சொல்றது போல இந்த இடத்துல ஆனந்த தைல அபிஷேகம் கூட மற்றவர்களை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து மேல அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. வேத வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இன்னொன்று, ஆண்டவர் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வச்சு தான் தேவன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வச்சு தான் பார்க்குறாரு. அப்போ அந்த வேதவசனம் சொல்லுது, என்னுடையது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது
அப்படின்னு சொல்லுது. கிறிஸ்து தேவனுடையவர், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவருக்கு உரியதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. உள்ள மூத்த குமாரனை பார்த்து அந்த தகப்பன் இளைய குமாரன் திரும்பி வந்து விருந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது மூத்தகுமாரன் போய் நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரலையே அப்படின்னு அங்கலாய்க்கும் போது அந்த மூத்த தகப்பன் சொல்வார் அந்த மகனை பார்த்து, மகனே நீ எப்போது என் கூட இருக்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதே போல தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா அவருக்குள்ளே ஜீவிக்கும்போது அவருடையதெல்லாம் நம்முடையதாக இருக்கிறது அப்படின்னு தான் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது. இந்த இடத்துல ஆனந்த தைல அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவனுடையதுன்னா அது நம்முடையதாகவும் இருக்கிறது. ஸோ இந்த ஆனந்த தைலத்தினால ஆண்டவர் நம்மையும் அபிஷேகம் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, ஆசையுடையவராக இருக்கிறாரு. ஆனால் நாம் நிறைய நேரம் இதை மறந்தவர்களாக துக்கத்துக்கும் துயரத்துக்கும் இடம் கொடுத்து கவலைக்கும் கண்ணீருக்கும் இடம் கொடுத்தவர்களாக காணப்படுறோம். சத்ருவோட விருப்பம் தான் அது. ஆனால் இந்த இடத்துல ஆனந்த தைல அபிஷேகம் நமக்குரியது அப்படிங்கிறத நம்ம இந்த நாளில் ஸோ ஆனந்த தைல அபிஷேகத்தினால துதி நாடையினால் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், நம்மை நிரப்பி இருக்கிறார். துதி நாடையை கொடுக்கத்தான் அவர் என்ன அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுது. ஆண்டவர் இயேசுவானவர் முதலாவது எடுத்து சபையில் போய் வாசித்த வசனமும் அதுதான். நான் ஒடுக்கப்பட்டவருக்கு துதியினுடைய கொடுக்க தான் ஆண்டவர் என்ன அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த துதியின் ஆடை நம்ம மேலே, துதியின் அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகத்தை தர ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்காரு. அது எப்படியா உமது தோழரை பார்க்கிலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்போ ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் 9வது வசனம் முதல் பகுதி சொல்லுது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன். யார் ஒருத்தங்க நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு உலகம் எத்தனையோ ஆனந்தத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது. அங்கே போனால் சந்தோஷமாக இருக்கலாம், அதை பார்த்தா சந்தோஷமாக இருக்கலாம், இதை செஞ்சால் சந்தோஷமாக இருக்கலாம், இப்படி இருந்தால் சந்தோஷமாக, இதுதான் சந்தோஷம் அப்படின்னு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை அசட்டை பண்ணுகிற கூட்டமாக இந்த நாளில் நம்ம பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எப்படி முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் சுவையுள்ளதாக இருந்ததோ அதே போல தான் இந்த உலக இன்பத்தை காட்டிலும் தேவன் அருளக்கூடிய இன்பம் அது அழியாததா, நித்தியமானதா, ஒருவர் எடுக்கவும் கொடுக்கவும் கூடாததா, நிம்மதியை, அதாவது எப்படி சொல்கிறலாம், சந்தோஷத்தை தருது அப்படிங்கிறத விட நிம்மதியை தருகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் கேட்பார், எது முக்கியம், பலிபீடமோ, பலிபீடத்தை காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்பார். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எந்த காரியம் செஞ்சாலும் எது முக்கியம் அப்படிங்கிறத ஒரு 2 காரியமோ 3 காரியமோ நமக்கு முன்னால் நிற்கும்போது அதை ஒப்பிட்டு பார்த்து சரியானதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நமக்கு ஆண்டவர் தரும்படி நம்ம ஜெபிப்போம். இந்த நாளில் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவங்களை ஆண்டவர் ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ நீதினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் வேத வசனத்தின்படி எது சரியானதோ, தேவனுடைய பார்வையில் எது சரியானதோ அதுதான் தேவனுடைய நீதி. ஸோ உலகத்தின் பார்வையில் சில நேரங்களில் சரியானது, தேவனுடைய பார்வையில் அது தவறானதாக காணப்படும். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், சவுல் ஒரு ராஜாவாக என்ன பண்ணார், அமலேக்கியரை எதிர்த்து போனார். அங்கே அமலேக்கியர்கிட்ட எதிர்த்து போகும்போது அங்கே நல்ல நல்ல மாடுகளாக நலமானதாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நீ அமலேக்கியரை கொன்று நிர்மூலமாக்கு, அப்படின்னா ஒன்னையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருந்தார். ஆனால் இந்த கட்டளையை ஆண்டவர் சாமுவேல் மூலம் சவுலுக்கு சொல்லியிருந்தார். ராஜா கிட்ட சொல்லியாச்சு, தலைவன்கிட்ட சொல்லியாச்சு. ஆனால் இந்த தலைவன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அங்கே போனார், யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாரு. ஜெயித்த உடனே புத்தி மாறிடுச்சு. என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அந்த ஜெயித்த மமத பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால அங்கே அழகான காளைகள் இருக்குது. இப்போது அந்த காளைகளை கொன்று நிர்மூலமாக்கணும், இதுதான் தேவ கட்டளை. ஆனால் அவர் தேவ கட்டளையை நிறைவேற்றாமல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க, ஆகா இதெல்லாம் நல்லதாக இருக்குது, நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நம்ம ஒருவேளை புசிச்சு அடித்து புசிக்கலாம், இல்லை ஆண்டவருக்கு நம்ம பலி செலுத்தலாம், முதல் தரமானதை ஆண்டவருக்கு பலி செலுத்தலாம், அதுக்கு அடுத்தால கொஞ்சம் குறைவாக இருக்குது நாம் என்ன செஞ்சலாம், அடித்து சாப்பிடலாம் கூட, அல்ல வளர்க்கலாம் அப்படிலாம் நினச்சிட்டு தரமில்லாததெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. ஆனால் தரமானதாக தன்னோட பார்வைக்கு தோணுனதெல்லாம் தன்னுடைய
தேசத்துக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு போரில் இதெல்லாம் வந்து போரின் ஒழுங்கில் மற்ற தேசத்தில் உள்ள சொத்துக்களை கவர்ந்துக்கிட்டு வர்றது போர் முறை தான். ஆனால் அது உலக பிரகாரமான வழக்கம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, அமலேக்கையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொன்று நிர்மூலமாக்கிடு அப்படின்னு தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருந்தார். ஸோ தேவனுடைய பார்வையில் நீதியானது எது அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு செயல்படுறது தான். ஆனால் இங்கே சவுல் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ சவுல் செஞ்சது ஜனங்களோட பார்வையில் தவறானது கிடையாது, ஞானமான முடிவு எடுத்தது போல தான் தோணும். ஞானமாக காரியத்தை ஆட்டின நல்ல அரசன் அப்படின்னு தான் பேர் எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது நீதி இல்லை, அக்கிரமம். அவர் செய்ய சொன்ன கிரமமான ஒழுங்குக்கு அவன் என்ன செய்யலை, கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஒழுங்கையும் நியமத்தையும் மாற்றி அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த காளைகளை உயிரோடு கொண்டு வந்ததுனால அவனோட அந்த தேவனுடைய பார்வையில் அது நீதி இல்லாததாக காணப்பட்டுச்சு. தன்னோட அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். அதுக்கு முன்னால் இருந்த சமாதானம் அவனை விட்டு என்ன செஞ்சுது, எடுபட்டு போச்சு. ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த நோவா, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த யோசேப்பு, மோசேயெல்லாம் குறித்து பார்த்தோன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் வந்துச்சு. எத்தனையோ மக்கள் அவங்கள புரிஞ்சுக்கிடாமல் எவ்வளவோ காரியங்கள் பண்ணாங்க. ஆனால் தேவனுடைய சமாதானம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அபிஷேகம் அவங்கள விட்டு எடுபட்டு போகவே இல்லை. இன்று வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மாதிரியாக எல்லா மக்களுக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. தாவீது ராஜா கூட ஒருவேளை தன்னுடைய மாம்ச பலவீனத்தில் எத்தனையோ தவறுகளை, ஒருவேளை சவுல் அப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்யலை. சவுல் செஞ்சது தேவனுடைய வார்த்தை நம்முடைய பார்வையில் இது ஒரு சாதாரண, இதை ஆண்டவர் மன்னிச்சிருக்கலாமே அப்படி தான் நமக்கு என்ன செய்யும் தோணும். ஆனால் தாவீது செஞ்சது பாருங்க, கொலை செஞ்சான். இன்னொருத்தரோட மனைவி அவன் எடுத்துக்கிட்டான், அதுக்காக கொலை செஞ்சான். அதை மாதிரி ஆனால் அதுக்கெல்லாம் ஆண்டவனுக்கு தண்டனை கொடுத்தாரு. ஆனால் கிருபையை என்ன செய்யலை, அவனை விட்டு எடுக்கலை, அபிஷேகத்தை எடுக்கலை, அவன் மேலே போட்டிருந்த துதியின் உடைய அவர் என்ன செய்யலை, எடுக்கலை. காரணம் அவன் தன்னுடைய மாம்ச பலவீனத்தில் செஞ்ச ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, இப்படி உரியா மனைவியை நீ எடுக்கக்கூடாது, உரியா மனைவி யுரியாவை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு நீ வீட்டில் இருக்கக்கூடாது, இப்படிலாம் அவர் என்ன செய்யலை, சொல்லலை. அவன் என்ன செய்யலை, ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சான். அதுக்கப்புறம் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் உணர்த்தின உடனே மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானா, ஆண்டவரோட ஒப்புரவானா, அந்த தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு மதிச்சு கீழ்ப்படிஞ்சான். நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவட தவறை உணராம அவன் என்ன செஞ்சான், தவறு செஞ்சான். அந்த அளவுக்கு அவனுக்கும் கூட சுகபோகமான வாழ்க்கை அவனை மறத்து போக பண்ணியிருந்தாலும் உணர்த்து வைக்கப்பட்ட உடனே அவன் உடனே கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டதுனால அவனுக்குள்ள இருந்த அந்த துதியின் அபிஷேகம் எடுபட்டு போகலை. ஏன்னா அவன் ஆண்டவருடைய நீதிக்கு முக்கியத்துவம், ஆண்டவரே நீதி உமக்கே உரியது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன ஒரு அந்த உரியாவின் சங்கதி தவிர வேறொன்றிலும் தவறவில்லைன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் கடந்த நாட்களில் ஒரு செய்தி கேட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா ஆண்டவர் தாவீதை அப்படி துதியின் அபிஷேகத்தினால நிரப்பி அவனுக்கு நிச்சயமான கிருபைகளுக்கு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை மற்றவங்கெல்லாம் ஆண்டவரோட வஸ்திரத்தை தொடுறதுக்கு ஓடினவங்களா இருந்தாங்களாம். ஆனால் தாவீது மட்டும்தான் ஆண்டோடைய இருதயத்தை தொட்டவனா இருந்தானா. அதனால தான் ஆண்டவர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை உண்மையிலே எனக்கு ரொம்ப என் இருதயத்தை தொட்டுச்சு. ஆண்டவரே, நானும் கூட உங்க இருதயத்தை தொடுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும். உலக பிரகாரமான மனுஷருடைய இருதயத்தை நமக்கு தொட முடியுதோ கவர முடியுதோ இல்லை. சிலரோட இருதயத்தை நம்ம தொட முடியும், சிலரோட இருதயத்தை கவர முடியும். ஆனால் சிலரோட விருப்ப சம்பாதிக்கிறவர்களை தான் நம்ம காணப்படுறோம். ஆனால் நாம் இந்த நாளில் ஆண்டோடைய நீதியை விரும்பி ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுக்கிற ஒரு இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டே, உங்கள் விருப்பம் எனது விருப்பமாகட்டும், உங்கள் ஆசை எனது ஆசையாகட்டும், உங்கள் சித்தம் செய்கிறதே என்னுடைய வாஞ்சையாகட்டும், உங்கள் பார்வையில் எது சரியானதோ அதை செய்ய என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். உங்கள் வார்த்தைக்கு மிஞ்சி நான் நடக்காதபடிக்கு, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க, ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக ஜனங்களுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக நான் காணப்படக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய பார்வையில் எது சரியானதோ அதை செய்ய நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், அவருடைய ஆனந்த தைலத்தினால நம்ம அபிஷேகம் பண்ணுவார். அந்த ஆனந்த தைலம் எப்படிப்பட்டது? அந்த ஆனந்த தைலம் வரும்போது உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத தெய்வீக சமாதானம் நம்ம இருதயத்தில் தங்கும்.
இல்லை வந்துட்டு போகிறதா இருக்காது, வந்து தங்கும். அதை எடுக்க சத்துரு எவ்வளவு தான் பிரயாசப்பட்டாலும் அவனால் அதை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. சத்துரு பிரயாசப்படுவான். எப்படி அமைதியான ஒரு குளத்தையோ தண்ணீரையோ கல்லெடுத்து போட்டு அதை குழப்பதுக்கு அவன் முயற்சி பண்ணுவானோ, அந்த தண்ணியை கலங்க பண்ண முயற்சி பண்ணுவானோ, அப்படி அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை யாராலும் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபு 34வது அதிகாரம் 30வது வசனம். யோபுவின் புத்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, ஒரு ஜனத்துக்கு ஆனாலும் ஒரு ஜாதிக்கு ஆனாலும், பாருங்க யோபு 4, ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? ஸோ இந்த கேள்வியிலே பதில் இருக்குது. யாரும் என்ன செய்ய முடியாது, கலங்க பண்ண முடியாது. எதுவும் கலங்க பண்ண முடியாது. கலங்க பண்ண முயற்சிப்பாங்க, ஆனால் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. உனக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டா அந்த ஆயுதம் என்ன, ஒரு கூட்டம் கூடுனா அது என்னால் கூடுகிற கூட்டம் இல்லை, அது சத்ருவால் கூடுகிற கூட்டம் அப்படிங்கிறத நீ கண்டுக்கோ. அதை நீ கலங்காத. நான் என்ன செய்வேன், அந்த ஆயுதத்தை வாய்க்காமல் போக பண்ணுவேன். ஆயுதத்தை எழும்பவும் பண்ணுவேன், அது அந்த ஆயுதத்தை சாம்பலாக்கியும் நான் போடுவேன், கெடுத்து நிக்கிரகமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. ஸோ ஆயுதம் எழும்பின உடனே நாம் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன்னா நான் உனக்கு சமாதானத்தை தந்திருக்கேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானம் உலகம் தரவும் கூடாது, எடுக்கவும் கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத எடுக்கவும் கூடாது, அந்த சமாதானத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். அந்த சமாதானம் உனக்குள்ளே இருக்குது, அது தங்கி இருக்குது, அதை உன்னை யாரும் கலங்க பண்ண முடியாதுன்னு வாக்கரில் இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, பிலிப்பியர் 4:7 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பிலிப்பியருக்கு எழுதின நிபுரம் அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ அந்த ஆனந்த தைரியம் நமக்குள்ள இருக்கும். நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கோங்கிறது யாருக்கும் புரியாது. நம்ம சேர்ந்தவங்களுக்கும் புரியாது, நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் புரியாது, நம்மளோட சொந்த பந்தங்களுக்கும் சபையாருக்கும் புரியாது, நம்ம கூட வேலை பார்க்கவங்களுக்கும் புரியாது. ஏன் சில நேரம் நமக்கே புரியாது, நம்முடைய மாம்சத்துக்கே புரியாது. நாம் எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கோம், நாம் எப்படி இப்படி சமாதானமாக இருக்கோம், இந்த அமைதி எங்கேருந்து நமக்கு கிடைச்சிது, நம்மளை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்க, நம்மளை சுற்றி இவ்வளோ வேதனை இருக்க, நாம் இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கோமே, ஆனால் எப்படி இந்த சமாதானம் இருக்குது, எப்படி நம்மளால் சமாதானமாக வாழ முடியுதுன்னு நமக்கே புரியாத, மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய சமாதானத்தினால ஆண்டவர் நம்மை நிரப்புவார். அந்த சமாதானம் தான் எல்லா புத்திக்கும் மேலான, அது என் புத்திக்கும் எட்டாது, உங்கள் புத்திக்கும் எட்டாது, உலகத்தில் ஒருத்தரோட புத்திக்கும், சாலமனை போல ஞானவான்களோட புத்திக்கு கூட எட்டாத சமாதானத்தை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயங்களையும் சிந்தைகளையும் நிறைத்து கொள்ளும். அந்த ஆனந்தத்தில் அபிஷேகத்தினால தேவன் நம்மை நிரப்பும்படி, ஆண்டவரே உம்மை போல நாங்கள் நீதியை விரும்ப அக்கிரமத்தை வெறுக்க எங்களுக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். இப்பொழுது தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். விசேஷித்த நன்மையை எனக்கு தந்தவர், விலையேற பெற்றவளாய் என்னை கண்டவர், விலையில்லா ஜீவனையே கொடுத்து விட்டவர், விண்ணுலக பாதையிலே நடத்தி செல்பவர், என்னை விண்ணுலக பாதையிலே நடத்தி செல்பவர், விசேஷித்த நன்மையை எனக்கு தந்தவர், விலையேற பெற்றவளாய் என்னை கண்டவர், விலையில்லா ஜீவனையே கொடுத்து விட்டவர், விண்ணுலக பாதையிலே நடத்தி செல்பவர், என்னை விண்ணுலக பாதையிலே நடத்தி செல்பவர், இயேசு 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 என் தேவனானவர், இயேசு 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 என் ஜீவனானவர், இயேசு 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 என் தேவனானவர், இயேசு 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 என் ஜீவனானவர். ஆனந்த தைல அபிஷேகத்தினால் ஆண்டவரே நிறைந்திருந்தது போல எங்களை நிறைக்க சித்தமுள்ளவராயிருக்கிறீர். அன்றைய அந்த அபிஷேகத்துக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோப்பா. உண்மை போல நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய சிந்தையை ஆண்டவரை நீர் எங்களுக்கு தாங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் உமக்குள்ளாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை அருளுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக நமக்கு எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.